வெல்கம் டு அனதர் ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோ கைஸ். இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு பை எடுத்திருந்தேன். அதோட ரிவ்யூ வீடியோ தான் அது. சாரி, பிரேக் டவுன் தான் அது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து செம்ம புல்லிஷாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் 9:30 ஓப்பனிங்க. ஓப்பன் ஆன் பண்ணப்போ இருந்து சரியான புல்லிஷ். நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு H1ஓட ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே ஏதாச்சும் வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இங்கே தான் 9:10 ஓப்பனிங்க தான். 10 MPO3 தான். 10 MPO3 மார்க் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கீழே ஏதாச்சும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான் பை பார்க்கலான்னு. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு M30ஓட ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு, எஃப்இஜி எல்லாமே அலைன் ஆயிடுச்சு. பட் அவன் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் கூட கீழே வரவே இல்லை. அப்படியே அங்கேருந்து மேலே போயிட்டே இருந்துட்டான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அரௌண்ட் ஒரு இந்த இடம் இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், சார்ட்டே க்ளோஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ 11 MPO3 இங்கே இந்த கேண்டில் 11 AM பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆச்சு. 11 AM இந்த கேண்டில் டாப் தான். 11 MPO3 பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஓப்பன் ஆனது இங்கே ஒரு 15 மினிட்ல ஒரு பிசி இருந்துச்சு இங்கே. ஓகேவா, இந்த 15 மினிட் பிசிலேருந்து பை ஆகும்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப ப்ரீமியம் இருந்துச்சு. அடுத்த இருந்த ஒரு பிசி இது. ஸோ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருந்துச்சு, இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளோஷர் அப்பயே என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு 30 மினிட்டோட பிசி ஃபார்ம் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக. ஸோ இது 30 மினிட்டோட பிசி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த 15 மினிட்டோட பிசி. கொஞ்சம் கீழே இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் ப்ரைஸ் குட்டியாக ரியாக்ட் ஆனால், பட் ஆனால் அங்கேருந்து ஒரு க்ளோஷர் எதுவும் நல்லா இல்லை. க்ளோஷர் இல்லை, சிஎஸ்டியே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரேடு இந்த ஒரு 15 மினிட் பிசிலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணான்னா, இந்த ஒரு சிஎஸ்டி கொடுப்பான் இங்கே. ஓகேவா, இந்த சிஎஸ்டி இங்கடா, சிஎஸ்டி இங்கே இருக்கு. ஸோ PO3 அலைன் ஆயிடுச்சு இந்த இடத்துல ப்ரைஸ். கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எம்டி கூட இருந்துச்சு. லோன் இல்லை, பட் இந்த லோன் இருக்குது, இது இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல தானே. ஓகே ஓகே, இங்கே பெருசாக எஸ்எம்டி இல்லை நினைக்கிறேன். இந்த லெக்கில் இருந்துச்சு பாருங்க, இந்த ஒரு எஸ்எம்டி. ப்ரைஸ் இந்த ஒரு ஐஎஃப்இஜி பண்ணுச்சு, ஒரு ஐஎஃப்இஜி நடந்துச்சு இந்த இடத்துல. ஆல்சோ நல்ல சிஎஸ்டி நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், அந்த அடுத்த கண்டில் இங்கே ட்ரேட் போகலான்னு வச்சேன். அதான் போட்டேன். எஸ்எல்எத்துக்கு இந்த லோன் வச்சேன். என்னோட டார்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 1.5 ஆர். இதெல்லாம் வச்சுக்கோ, இங்கே இருக்கா, இங்கே தான் வச்சேன். பட் நான் என்ட்ரானது ரெண்டே கல் டிபி கொடுக்குறேன். நான் என்ட்ரானது கொஞ்சம் மேலே தான் என்ட்ரானது, சம்திங் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணேன், அப்பயும் 1.5 ஆர் இந்த கடையில் அடிச்சிட்டான். ஸோ நாங்கள் க்ளோஸ் பண்ணல, கொஞ்சம் ஏதோ மேலே போகணும்னு வெயிட் பண்ணேன். ஒரு 2 கேண்டில் இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சான். ஸோ இதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லி நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் ட்ரேடு. 1.5 ஆர் தான் ரேட் படி, 1.5 ஆர். நான் ஒரு 1.3 ஆர் க்ளோஸ் பண்ண இந்த ட்ரேடை. ஸோ இன்னைக்கு நாள் அவ்வளோதான், இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே போனான்னா ஒரு 2 ஆரே போயிட்டான்.
வச்சுக்கோங்களேன். நான் இந்த ட்ரேடோட இந்த க்ளோஸ் ஆகுதுன்னா 2 ஹவரா இல்லை, இங்கே எடுத்திருந்தேன்னா இங்கேயே 2 ஹவர் வந்திருக்கும். நான் க்ளோஸ் பண்ணதுக்குள்ளேயே 2 ஹவர் வந்திருக்கும். பட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளேயே ப்ரைஸ் டக்குன்னு மாறிட்டேன். ஸோ கிளிக் பண்ண போயிட்டு அவ்வளோதான். Bye guys.